Hi guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மைக் தான் ரீசெண்டா அத பத்தி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ வாங்கிட்டேன். சோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தறலாம். இத பத்தி ஃபுல்லா பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் அன்பாக்சிங் வீடியோ வருது. அத பார்த்துட்டு வந்துருங்க. அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டே இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இது எதுக்கு வாங்கினேன்னு சொல்லிடுறேன். இந்த மைக் வந்து போட்டிருக்கதே தெரியாதுங்க. மைக் இருக்க மாதிரியே தெரியாது. அதனால தான் இது வாங்கினேன். இது வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதே டிஸ்க்ரீட் மைக்குன்னு அப்படி சொல்லி தான் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. டிஸ்க்ரீட்னால் வந்து இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறது அந்த மாதிரி. இதோட முன்னாடி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிலேண்ட் M2 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய வீடியோஸில் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. ரவுண்டாக ஒரு மைக் மாட்டிருப்பாங்க பாருங்கள். அதில் அது லோகோவோடு தெரியும். இதில் வந்து லோகோ வந்து இதோட பேக் சைடில் வந்துடும். ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா வெறும் அந்த மைக் மட்டும்தான் முன்னாடி இருக்கும். லோகோ அந்த சிப்பு எல்லாமே வந்து பேக் சைடு போயிடும். ஸோ அது இருக்கிறதே தெரியாது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மைக்கோட சார்ஜிங் கேஸு அது உள்ள தான் மைக்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க. இந்த பவுச் சூப்பராகவே இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்ததே இந்த அல்டிமேட் காம்போவோட ஸ்பெஷல் பீஸ் இது தான் லைட்னிங் ரிசீவருங்க. இது வந்து மற்ற காம்போஸில் கிடையாது. ஸோ அதனால தான் இது வந்து நான் வாங்கினேன். அப்புறம் இந்த ஐட்டம் பற்றிலாம் உங்கள் எல்லாருக்குமே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து வின்மஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம மைக்கில் மாட்டிட்டோன்னா காற்று போடும்போது அந்த காற்றை ஃபில்டர் பண்ணிடும் அது. ஆனால் மைண்டோட சவுண்டும் ரெக்கார்ட் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் USB to Type-C கேபிள் இருந்தது. அதுக்கப்புறம் 3.5mm TRS ஜாக் இருந்தது. அவ்வளோதாங்க இதில். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோட டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 7 கிராம்ஸ் தாங்க. வெயிட் ரொம்ப கம்மி. அப்புறமா அதோட கிளிப் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியம் மேலே ஆனது. அதனால் நல்லா ஸ்டர்டியாகவே இருக்கும். அப்புறம் இதால் 24 பிட் ஹை ஃபெடிலிட்டி ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. அதுவும் 2 லெவல்ஸில் இருக்குது, 1 to 1. இது வந்து இந்த லார்க் சவுண்டுன்னு ஒரு ஆப் இருக்குங்க இதுக்குன்னு. அதில் போய் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஆப் பற்றிலாம் வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டுறேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதோட சார்ஜிங் கேஸோடு பார்த்தீங்கன்னா 30 hours பேட்டரி லைஃப் கொடுக்கும். அதே இது வந்து நீங்கள் எடுத்து அப்படியே ஒர்க் பண்ணுறீங்க, இதில் டேரெக்டாக இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா 9 hours வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுவும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருந்தால். ஆனில் இருந்தால் அது இன்னும் கம்மியாயிரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணுது. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். அப்புறம் இதோட சார்ஜிங் டைம் வந்து 1.5 மணி நேரத்துக்கும் கம்மின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோட வயர்லெஸ் ரேஞ்சு, அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணுற ரேஞ்சு வந்து 300 meters 1000 feet வரைக்கும் ஈஸியாக நம்ம வந்து ஆடியோ டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். சூப்பரில். அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துட்டிங்களா? இப்போ இந்த மைக்கை பற்றி பார்த்தலாம். இப்போ வந்து என் ஆடியோ வந்து டேரெக்டாக ஐஃபோன்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நாளாக நான் வந்து இப்படி தான் ஆடியோ கொடுத்துட்ருப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு தனியாக ஒரு வயர்டு மைக் வச்சுருக்கேன் வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்கறதுக்குன்னு. இதை வச்சு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இது என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தான்னு சொல்ல முடியாது, அவன்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அப்படியே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் இவ்வளோ நாள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். இதுலேயுமே ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இது என்னென்னா நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். டேரெக்டாக ஃபோன்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஆடியோ கொடுக்கணும், வீடியோஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஆடியோ கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு மைக் வாங்கினேன். ஒரு 1000 rupeesக்கு 1200 வந்துச்சு. அது என்ன மைக்னா இந்த K9 மைக்குன்னு ஒரு K9 மைக் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு ஒரு இது சைனீஸ் மைக்கில் தான் வாங்கினது. பாருங்கள் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் அப்படியே ஃபோனில் கனெக்ட் பண்ணுறேன், அப்படியே கேளுங்க. இதில் வேறு வந்து C டைப் தான் இது. அப்புறமா ஒரு ஐஃபோனுக்குன்னு ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணுறோம். அப்படியே ஆடியோ கேட்குறீங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணிடுறேன். ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு. இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு கேளுங்க. இது ஒரு மாதிரி தெளிவே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆடியோ. இதில் இதோட குவாலிட்டி வந்து ஓகே. வந்து நம்ம ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பேச போகிறோம், ஆனால் நம்மளால் நார்மலாக ஃபோனோட மைக்கில் வந்து ஆடியோ கொடுக்க முடியாதுன்னும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது தெளிவாக இருக்காது. ஹை பீச்லாம் வந்து ரெக்கார்டே ஆகாது, அப்படியே கட் ஆயிரும். நிறைய டைம் வந்து சவுண்ட் ரெக்கார்ட் ஆகாது, அந்த பிரச்சனையும் இருக்குது. மற்றபடி ஓகே. இந்த ரொம்ப பிகினராக இருக்கும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ ரெண்டுமே ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுத்தோட ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மைக்கோட ஆடியோ வந்து நான் சிஸ்டமில் எடிட் பண்ணும்போது தான் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். அதையும் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த கிளிப் அப்படியே இருக்கட்டும், என் வாய்ஸும் போயிட்டே இருக்கட்டும். இதில் நான் மியூட் பண்ணிவிட்டு இதே மாதிரி டைலாக் வந்து நான் இந்த மைக்கில் பேசி அந்த வீடியோ காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே,
இப்போ ஆடியோ வந்து இந்த பவர் பேக்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக மோஸ்ட்லி நான் இதை வச்சு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து இப்போ நம்ம வாங்கின ஹோலி லேண்ட் மைக்கில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கும் இதுக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போயிருந்தேன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி லேண்ட் மைக் கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இது கேஸுமே பயங்கரமாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி வந்து நம்ம கொடுத்த மணிக்கு வந்து ஓவன்லாம் சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. ஒரு பேசிக்கான பிளாஸ்டிக் தான், கீழெல்லாம் போட்டிங்கன்னா நொறுங்கிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஆகிடுச்சு. இதை வச்சு நிறைய வீடியோஸும் ஷூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்ப்போம். இதை நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், இதுக்கு வந்து இது ஏன் நான் வந்து அல்டிமேட் காம்போ வாங்கினேன்னா லைட்னிங் கனெக்டர் இருக்குது, அதனால தான் வாங்கினேன். நான் யூஸ் பண்ணுறது iPhone 14, அதனால் லைட்னிங் கனெக்டர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஈஸியாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் லைட்னிங்கில். இதில் சி டைப்பும் வருது. அது வந்து பாருங்க, இது சி டைப் கனெக்டர். டேரெக்டாக USB-C புது ஐஃபோன்ஸ், புது ஆண்ட்ராய்ட் ஃபோன், சி டைப் ஃபோன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேயா, இது இப்போதைக்கு எனக்கு தேவைப்படல. அதுமாதிரி நான் சிஸ்டமில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிப்பேன். நான் மேக்புக் தான் யூஸ் பண்ணுறேன். அது டேட்டா கனெக்ட் பண்ணேன்னா அப்படியே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட கேமரா கிடையாது, அதனால் இந்த கேமரா கனெக்டர் நான் வந்து யூஸ் பண்ணியே பார்க்கல. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. டேரெக்டாக கேமரா இருந்தால் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு மைக் மட்டும் செக் பண்ணிடலாம். இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேயா, லைட்னிங் போட்டு இதை ஆன் பண்ணோன்னே டேரெக்டாக கனெக்ட் ஆகிரும். பேர் ஆகிடுச்சுன்னா இப்போ இங்கே டிரான்ஸ்மிஷன், இது வந்து டிரான்ஸ்மிட்டர் 2, இது செகண்ட் டிரான்ஸ்மிட்டர் போல். ஸோ கரெக்டாக அந்த 2 வந்து லைட் எரியுது. இப்போ இதோட ஆடியோ செக் பண்ணிடலாமா? டேரெக்டாக இதோட ஆடியோ வந்து இந்த ஃபோனில் இருக்க வீடியோவில் நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து இந்த ஹோலி லேண்ட் மைக்லேருந்து டேரெக்டாக வருது. நாய்ஸ் கேன்சலேஷன் கூட ஆன் பண்ணல, டேரெக்டாக அப்படியே வருது. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்கள், இதில் க்ரீன் கலர் லைட் மாறிடும். இதுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் இருந்துச்சு. அந்தமாரி பாருங்கள், இந்த ரிசீவர்லேயும் க்ரீன் கலரில் மாறிடும். ஓகே, இப்போ என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 2 லெவல் இருக்குது. ஸோ இது வந்து லெவல் 2ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே பண்ணுது. 1ல் வந்து அந்தளவுக்கு இல்லை, மைனட்டான சவுண்டும் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக வந்து நம்ம எங்கே வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இருங்க, நான் காட்டுறேன். இப்போதைக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க முதல்ல. இப்போ இந்த மைக் வேறு இந்த இடத்துல மாட்டியிருக்கேன். என்னோடய ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட கெயின் எந்த அளவுக்கு இருக்குது. கெயினுமே லெவல் 3 தான் வச்சுருக்கேன். லெவல் 1, 2 ஓகேவாக இருக்குது. 3 வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு எடிட் பண்ணும்போது ஏதாவது வாய்ஸ் வந்து லோவாக இருந்தாலும் ஈஸியாக என்னால் கரெக்ட் பண்ணிக்க முடியுது. 2 ஓகே தான், அதுவுமே நான் வந்து அதோட வாய்ஸோட கெயின் லெவல் ஏற்றி என்னால் எடிட் பண்ணிக்க முடியுது, அது பிரச்சனை இல்லை. மற்றபடி அந்த 3லேயே வச்சுட்டேன்னா மைனட்டான சவுண்ட் ரெக்கார்ட் ஆகிடுது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துக்க முடியுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னோடய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லுங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருந்தது. இப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் ரொம்ப திணறு கைஸ். ஐயோ வளர்றேன் கைஸ். என் வாயில் ப்ரொனன்சியேஷனே ஒழுங்காக வர மாட்டேங்குது, ரொம்ப திணறுது. ரொம்ப நாள் ஆகிடுச்சு vlog எடுத்து. ஸோ இந்த ஃப்ளோவும் இல்லை. வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுவுமே மாற்றி கொடுத்தனா கட் பண்ணி போட்டுருவேன், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஃப்ளோவில் பேசணுன்னா ஒரு கஷ்டம் வருது, அது ஏன்னு தெரியல. சரி வாங்க இப்போ ஃப்ளோவில் போவோம். இப்போ என் வாய்ஸ் இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேயா, பயங்கரமாக திணறுது. ஓகே, ஆக்சுவலி நான் வாங்கினதில் இது ஒர்த் பை தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஹோலி லேண்ட் மைக் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் அதில் என்ன ட்ராபேக்ஸ் ஃபீல் பண்ணீங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, அது வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். இதில் ட்ராபேக்ஸ் இருக்குன்னா நிறையவே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஷர்ட் இல்லாமல் ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இது எங்கேயும் தொங்க முடியாது. ஒரு செயின் போட்டிருந்தீங்கன்னா அதில் வேணால் தொங்க விட்டுக்கலாம். மற்றபடி எங்கேயுமே மாட்டவே முடியாது, ஏன்னா அதில் கிளிப்பான் தான். பாருங்கள், இதில் வந்து ஜஸ்ட்டு கிளிப் மாதிரி தான். அப்படியே நம்ம ஷர்ட்டில் எப்படி வேணால் மாட்டிக்கலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ செயின் வச்சுருக்கீங்கன்னா செயினில் எப்படி கிளிப் பண்ணி தொங்க விட்டுக்கலாம். மற்றபடி எதுவும் பண்ண முடியாமல் அதிகமாக ஸ்வெட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம மாதிரி மேஜராக இந்த மாதிரி இடத்துல தான் மாட்டியிருப்போம். அதிகமாக ஸ்வெட் ஆகுதுன்னா பயங்கரமாக பிரச்சனை தான். இதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா பிரச்சனை. இதில் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்களா தெரியல, எதுவுமே மென்ஷன் பண்ண மாதிரியும் இல்லை. ஸோ இப்படி மாட்டிருந்தீங்கன்னா ஸ்வெட் அதிகமாகவும் வச்சுக்கோங்க, நினைஞ்சிரும். பட் நானே 4-5 வாட்டி நினச்சிட்டேன், பட் எதுவும் ஆகலை. ஆனால் நம்ம சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே,
இதை பற்றி அவ்வளோதான் கைஸ். இன்னும் நிறையா இருக்குது. இதில் ரேஞ்ச் டெஸ்ட்லாம் பண்ணலாம். இன்னும் ரேஞ்ச் வந்து என்ன 300 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 300 மீட்டர்ஸ் தள்ளி போய் நின்று இது பேசினாலும் ஆடியோ டிரான்ஸ்மிஷன் வந்து பக்காவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, டைம் கிடைக்கல. அது வந்து ரீல்ஸில் ஏதாவது பண்ணேன்னா நான் ரீல்ஸில் போட்டுறேன். இப்போதைக்கு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது மட்டும் தான் பார்க்க போகிறோம். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.